தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு கல்வி ஆண்டின் தொடக்கத்திலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், புத்தக பைகள், காலணிகள், காலேந்திகள், காலுறைகள், மழைக்கோட்டுகள், கம்பளி சட்டைகள், வண்ண பென்சில்கள், வண்ணம் தீட்டும் குச்சிகள், கணித உபகரண பெட்டிகள், கணுக்காலேந்திகள் மற்றும் புவியியல் வரைபடங்கள் என பல்வேறு கல்வி உபகரணங்களை வழங்கி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை பள்ளி கல்விகளின் தரம் இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மாநிலம் முதலிடத்தில் வருவதற்கு தொடர்ச்சியாக இதுபோன்ற திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல கல்வியும் மருத்துவமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்வதை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இதுபோன்ற பல்வேறு கல்விக்கான உபகரணங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு அடுத்து இந்த கல்வி ஆண்டுக்கான முதல் வேலை நாளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. முதல் நாளிலேயே மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி உபகரணங்களை தருகிற நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் தொடங்கி வைத்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆங்காங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் இந்த பாடநூல்கள், சீருடைகள், கல்விக்கான உபகரணங்களை மாணவ மாணவியர்களுக்கு தந்து இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய நம்முடைய ஆர்டிசி அவர்கள், இந்த மண்டலத்தின் தலைவர் அவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியின் அலுவலர்கள், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர், கல்வி அலுவலர்கள் ஏராளமான பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். 2025-26 பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு 311 கோடி மதிப்பிலான 4.30 கோடி பாடநூல்கள், சுமார் 457 கோடி மதிப்பிலான 1.3 கோடி சீருடைகள், 162 கோடி மதிப்பிலான 9.6 கோடி நோட்டு புத்தகங்கள் மற்றும் 211 கோடி மதிப்பிலான பல்வேறு கல்வி உபகரணங்கள் ஆக மொத்தம் 1141 கோடி ரூபாய் செலவில் கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற பள்ளிகளிலும் கல்வி உபகரணங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது.